அனைவருக்கும் வணக்கம். நாம் இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னாக்கா 2026ஆம் ஆண்டு சனிப்பெயர்ச்சி பலன்கள் கன்னி ராசி. நம்ம சேனலை முதன்முறையாக பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னாக்கா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க ஆல் என்ற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி விட்டுடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோக்கள் அனைத்தையும் உங்களால் பார்த்து பயன்பெற முடியும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழ் மாசி 22ஆம் தேதி, ஆங்கிலம் 2026ஆம் ஆண்டு மார்ச் 6ஆம் தேதி சனி பகவான் கும்ப ராசியில் இருந்து மீன ராசிக்குள் பிரவேசிக்கின்றார். இந்த சனி பயிற்சி உங்களுடைய கன்னி ராசிக்கு எப்படிப்பட்ட பலன்களை அளிக்க இருக்கு நாம் பார்த்துடலாம். இந்த காலகட்டத்தில் சனி பகவான் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்கின்றார். இதனால் உங்களுக்கு கண்டக சனி என்ற அமைப்பு உருவாகிறது. அதாவது கண்டக சனி ஆரம்பமாகின்றது. இந்த கண்டக சனி தங்களுடைய கன்னி ராசிக்கு எப்படிப்பட்ட பலன்களை அளிக்க இருக்கு நாம் பார்த்துடலாம். இது எப்படிப்பட்ட பிரச்சனைகளை கொடுக்குனாக்கா, அதாவது ஃபினான்சியலாக உங்களுக்கு பெரும்பாலும் பிரச்சனைகள் அந்த அளவுக்கு ஏற்படாது. ஃபினான்சியல் ஸ்டேட்டஸ் ஓரளவுக்கு பரவாயில்ல என்ற மாதிரி தான் இருக்கும். ஓரளவுக்கு கொஞ்சம் பரவாயில்ல, காலத்தை தள்ளிடலாம். அதனால் ஃபினான்சியல் அதாவது பண வரவு, தன வரவு சம்மந்தமான விஷயங்களில் அந்த அளவுக்கு பிரச்சனைகள் அதிகமாக இருக்காது. ஆனால் கல்யாணம் கன்னிராசிக்காரர்கள் கல்யாணம் ஆனவங்களாக இருந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் குடும்பத்தில் சில பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்பு உண்டு. அதாவது கணவன் மனைவிக்குள் பிரச்சனைகள், சண்டை சச்சரவுகள், இது மாதிரி போன்ற சில பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்பு உண்டு. புரியுதுங்களா? அதனால் இந்த காலகட்டத்தில் நீங்கள் கணவன் மனைவிக்குள் விட்டு கொடுத்து போகணும். அதாவது கன்னிராசிக்காரர்கள், முக்கியம் கன்னிராசிக்காரர்கள் இந்த காலகட்டத்தில் குடும்பத்தில் விட்டு கொடுத்து போகணும். புரியுதுங்களா? அதனால தான் சொல்கிறேன். நீங்கள் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் குடும்பத்தில் அமைதியை ஃபாலோ பண்ணணும். ஏன்னா இது இப்படிப்பட்ட பலன்களை தான் அளிக்கும். பெரும்பாலும் குடும்பத்தில் தான் பிரச்சனைகள் உண்டு பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் நீங்கள் இப்போ இந்த காலகட்டத்தில் மனசை அமைதியாக வச்சுக்க பாருங்கள். அப்புறம் யோகா போன்ற நல்ல விஷயங்களை ஃபாலோ பண்ணுங்கள். இறை வழிபாடு வாரத்துக்கு ஒரு 3 நாள், 2 நாள், 3 நாள் வச்சிங்கன்னா நல்லது. இதனால் என்ன ஆகுனாக்கா மனசு அமைதியாகும். ஆக மொத்தத்தில் உங்கள் மனசை எப்பொழுது நீங்கள் அமைதியாக வச்சுக்கினாக்கா குடும்பத்தில் சண்டை சச்சரவு இல்லாமல் இந்த காலகட்டத்தை ஈஸியாக கடந்துடலாம். 2.5 வருஷம் உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். புரியுதுங்களா? 2.5 வருஷம் உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். இந்த காலகட்டத்தில் நீங்கள் குடும்பத்துக்காக கன்னிராசிக்காரர்கள் விட்டு கொடுத்து தான் போகணும், வேறு வழியே கிடையாது. அப்புறம் கல்யாணம் ஆகாதவங்களாக இருந்தீங்கன்னாக்கா 20 வயசு உள்ளே இருக்கிறவங்க 2.5 வருஷம் உங்களுடைய திருமணத்தை தள்ளி போட பாருங்கள். அதுக்கு 2.5 வருஷம் பிறகு நீங்கள் கல்யாணத்தை வச்சிங்கன்னா நல்லது. ஏன்னாக்கா இந்த காலகட்டத்தில் திருமணம் செஞ்சாக்கா அது அந்த அளவுக்கு திருப்திகரமாக இருக்காது. புரியுதுங்களா? நல்ல